வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரோட்டு கடை சால்னா தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு 100 ml எண்ணெய் ஊற்றிக்கலாம். தாளிக்கிறதுக்கு 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 துண்டு பட்டை, 2 துண்டு மராட்டி மொக்கு, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 அன்னாசி பூ எடுத்து வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் போட்டு தாளிச்சுக்கேன். சோம்பெல்லாம் பொரிஞ்சிருச்சு. நல்லா 1/4 கிலோ வெங்காயம் எடுத்து நீள் வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கணும். வெங்காயம் நல்லா செவர்ற வரைக்கும் வதக்கணும். வெங்காயம் இப்போ நல்லா செவந்து வந்துருச்சு. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இது கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி, அரை கைப்பிடி புதினா, ஒரு 3 பச்சை மிளகாய் 2 உடச்சி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. மீடியம் சைஸ் தக்காளி 3 தக்காளி எடுத்து நைஸாக வெட்டி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். தக்காளி வதங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். தக்காளி நல்லா குழைய வேணும். அது வதங்குற வரைக்கும், நல்லா வதங்குற வரைக்கும் இருக்கணும். தக்காளி இப்போ நல்லா குழைய வந்துருச்சு. இந்த மசாலா போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரக பவுடர். எல்லாம் இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். மிளகாத்தூள்லாம் நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. நம்ம கிரேவிக்கு தகுந்த தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். இது கொதிக்கிறதுக்குள்ள நம்ம ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். மூடி வச்சு கொதிக்க விடலாம். பேஸ்ட்டுக்கு ஒரு ஜாரில் 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பூ, ஒரு 10 முந்திரி, 1 டேபிள் ஸ்பூன் உடச்ச வெல்லம், 1 டேபிள் ஸ்பூன் கசகசா எடுத்து தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும்.
பேஸ்ட் இப்போ நைஸாக அரைச்சாச்சு. ஒரு சால்னா கொதிச்சிச்சா பார்க்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இந்த மசாலா பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் அதில் போட்டுக்கலாம். மிக்ஸி ஜாரெல்லாம் கழுவி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். முந்திரி ஆப்ஷனல் தான், போட்டால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் கூடுதலான டேஸ்ட் இருக்கும்னு சொல்லிட்டு முந்திரி போட்டிருக்கேன். தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது நல்லா கலந்தாச்சு. மூடி வச்சா என்ன பார்த்தாலும் மூடி வைக்காமல் இருந்தாலும் தெரிக்கும். மூடி வச்சாலும் தண்ணி உள்ளே ஊற்றும். அதனால் கொஞ்சம் நீங்களாக மூடி வச்சு கொதிக்க விடலாம். இந்த தேங்காயெல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கணும். சால்னா நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா போட்டுக்கலாம். இந்த ஃப்ளேவருக்காக. மசாலா போட்டு ஒரு கொதி வரட்டும். இப்போ சால்னா ரெடி ஆகிடுச்சு. பரோட்டாவுக்கு மட்டும் இல்லை, இடியாப்பம், ஆப்பம், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். நீங்களும் ஈஸியாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.